ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து ஒரு சில அப்டேட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க. நம்மளோட நிரோஷா மேம்க்கு வந்து நேற்றுக்கு பர்த்டே போல இருக்குது. ஷூட்டிங் ஸ்பாட்டில் கேக்லாம் கட் பண்ணி செலிப்ரேஷன் நடந்திருக்கு. அந்த பிக்கெல்லாம் வந்து நம்மளோட மீனா வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில். ராஜி அண்ட் கதிர் இவங்களோட மேரேஜ் ட்ராக் கோவிலில் தான் வச்சு நடக்குது. ராஜி வந்து ஒருத்தரை நம்பி லவ் பண்ணி வீட்டில் இருக்கிற நகை எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிட்டா மாதிரியான சீக்வன்ஸ். இங்கே ராஜியோட பேர் கெட்டு போகக்கூடாதுன்ட்டு கதிருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அவங்க மாமா பண்ணி வைப்பாரு அப்படின்னு பார்த்தேன். இந்த இடத்துல வந்து மாமா பண்ணலை. பாக்கியாவுக்கு வந்து அவங்க தங்கியிருக்கிற அந்த ஹோட்டலோட இன்ஃபர்மேஷன் தெரியுது இல்லையா, அங்கேருந்து பாக்கியா கோமதி 2 பேரும் பிளான் பண்ணி தான் கோவிலுக்கு கூட்டிகிட்டு வந்து இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறாங்க. பாக்கியாவோட மருமகள் அதே மாதிரி மகன் விஷாலோட சீக்வன்ஸும் அங்கே வருது. எல்லாரும் சேர்ந்து தான் ராஜிக்கும் கதிருக்கும் திருமணத்தை வந்து நடத்தி வைக்கிறாங்க போல இருக்கு. இந்த கல்யாணத்தில் கண்டிப்பாக ராஜி வந்து கதிர் கூட தான் ஓடி போயிட்டா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயந்தான் வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க ராஜியோட ஃபேமிலி. ஏன்னா அவங்க வேற ஒரு பையனோட ஓடி போன விஷயம், நகையெல்லாம் தூக்கிட்டு போனது எதுவுமே வந்து அவங்க ஃபேமிலிக்கு தெரியாது. அதை அப்படியே மறைச்சிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ராஜியை காப்பாற்றுறதுக்கோ ராஜியோட பேரை காப்பாற்றுறதுக்காகவும் கதிருக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவங்க ஓடின விஷயத்தையே அப்படியே மறைக்க போகிறாங்க போல இருக்கு. 2 லேடிஸும் சேர்ந்து, பாக்கியாவும் கோமதியும் சேர்ந்து. கதிர் கூட மேரேஜ் நடக்கிறதையே எப்படி வந்து அவங்க ஃபேமிலி வந்து அக்செப்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியலை. பாப்போம், வெயிட் பண்ணி. இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய ட்ராக் இருக்குது. டிஆர்பி இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம்.